ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா 6 செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அது கண்டினியூ வீடியோ தான். இன்றைக்கி 6ஆவது வாரம் செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் எப்படி வெத்தலை தீபம் போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். முருகருக்கு நான் இன்றைக்கி ரோஸு சாமந்தி பூவால் அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். சஷ்டி கோலம் போட்டுட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி அந்த கருங்காலி வேலி வச்சுருக்கோம். அதை நடுவில் வச்சுட்டு சுற்றி 6 வெத்தலையும் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே 6 விளக்கு வச்சுட்டு வெத்தலை காம்பை நான் கிள்ளி வச்சுருவேன். கழுவி வைக்கக்குள்ளேயே அந்த காம்பை நம்ம விளக்கேற்றக்குள்ளே அந்த விளக்கில் போட்டு ஏற்றணும். 6 விளக்குக்கும் ரோஸால் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெத்தலை காம்பு 6 விளக்குக்கும் ஒரு காம்பு போட்டுட்டு திரி போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். விளக்கேற்றிட்டு வத்திலாம் காமிச்சு நெய் தீபாவளி நம்ம காமிச்சோம். நெய்வேத்தியமாக இன்றைக்கி நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போயிட்டோன்னா நெய்வேத்தியம் செய்ய முடியல என்னால். சரி, முருகருக்கு பொட்டுக்கல்லையும் சர்க்கரையும் போட்டு நான் நெய்வேத்தியமாக வச்சிட்டேன். வெற்றிகரமாக 6ஆவது வாரம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஆனால் நான் விளக்கு ஏற்ற முடியாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி லேட்டாக தான் ஏற்றினேன். சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்தோம். அதனால் கொஞ்சம் லேட்டாகிட்டு வெத்தலை தீபம் போகிறதுக்கும் 9 மணிக்கு மேலேயே ஆகிடுது. இன்றைக்கி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை முடிச்சுட்டு அது இல்லாமல் தம்பிக்கு 10th எக்ஸாம் 28ஆந்தேதி ஆரம்பிக்கிறாங்க. சரி, முருகருக்கு 21 நாள் வெத்தலை தீபம் போடலாம். இன்னிலேருந்து செவ்வாய்க்கிழமை கணக்கு பண்ணால் 15ஆந்தேதி எக்ஸாம் முடியுது. நடுவில் 11ஆந்தேதி பங்குனி உத்திரம் வரதுனால இதுலேருந்து சரி அப்படியே விரதம். நான் ஏற்கனவே விரதத்தில் தான் இருக்கிறேன், கவுச்செல்லாம் சாப்பிடாம. சரி, இது அப்படியே விரதம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சரி 21 நாள் முருகருக்கு வெத்தலை தீபம் போடலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டேன் வீடியோ. இல்லாமல் ஆள் டிக்கெட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் போய் ஸ்ரீலட்சுமி ஹைகிரி பெருமாள் போய் கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தோம். உங்கள் பசங்களும் 10th எக்ஸாம் யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க ஸ்ரீலட்சுமி ஹைகிரி பெருமாள்கிட்ட. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.